ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களை பார்த்து சில விஷயங்கள் சொல்லலாம்னு வந்திருக்கேன். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதம்தான், 3 மாதத்தில் காய்க்கக்கூடிய நிறையா பழமரங்கள் நிறையா இருக்குது. முதல்ல வீட்டை சுற்றி பார்ப்போம். இதை பாருங்கள், இப்போ பின்னாடி இருக்கிற அந்த பலாமரம் தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 காய் வச்சுருக்கு. தேன் பலான்னு சொல்கிற இது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கணியில் ஒன்று. வாய்ப்பு கிடைச்சா என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதை பாருங்கள், இது வந்து கொல்லை பக்கம் உள்ள பிடிச்சிருச்சு. இது ஒரு தனி ரகம். இது இன்னும் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் சொல்ல இருக்கும். இது வந்து காவேரி படுகையில் நம்ம ஆடுதுறையில் தான் இது வந்து நல்லா விளையுது. மண்ணோட சிறப்பு அப்படி இருக்குது. ஏன்னா அந்தி மயங்கும் நேரம் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்ரிம்மாக இருக்கும். நல்லா காற்று வரும். மாமரத்து மேடை ஏற்கனவே மாமரம் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, பட்டு போயிடுச்சு. அதனால் இந்த மேடை அப்படியே இருக்குது. பின்னாடி வேர் பகுதியை பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா கன்று தானாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. வேப்ப மரம் கரையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. வேர்கள் பிடிப்புகள்லாம் அப்படி போகுது. இது ஒரு பலாமரம். இதுலேருந்து ஒரு பழம் தான் அறுத்தது. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆற்றுல அப்போ உள்ள அரசாங்கம் இந்த கரையை கட்டுனுச்சு. நான் மட்டும்தான் வருஷம் இது வீணாக போன அந்த கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் ஒர்க்கு பார்த்து இந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த கரைகளும் பாதுகாப்பாக இருக்குது. இதுக்கு அந்தாண்ட உள்ளவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க, இந்தாண்ட உள்ளவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பிடபிள்யூ செய்ய வேண்டிய வேலையை பாதுகாத்து இந்த ஆற்றோட கரைகளை பாதுகாத்து நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணிப்பேன். இது ஒரு இட்லி பூன்னு பேர். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அருமையாக இருக்கும். வீட்டோட வாசலில் பார்த்தீங்கன்னா ரோட்டான்ஸ் எல்லாம் இருக்கும். மஞ்சள் பூ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் மங்களகரமாக அது கொட்டிக்கிட்டே இருக்கும். ரோட்டு ஓரமாக ஒரு ரோஸ் கலர் பூ தானாக பூத்தது. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓடி ஆடி விளையாண்டுருக்கீங்களா? என்ன ரொம்ப நாள் ஆச்சு உங்களெலாம் பார்த்து. ஓகே ஓகே, வாங்க. இப்போ கோடை காலத்தில் இப்போ நம்ம இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து யோகா, சிலம்பாட்டம் இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கறத ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட குறிப்பிட்டு இருந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கராத்தேவோட கிக்கு இதுங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன கிக்கு வாங்க பார்ப்போம். யாரு கிக்கு இது பண்ணுறது? செப்பலை கீழே கழட்டி போட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணு. இந்த இதை கையில் வச்சுக்க. வேலு வாங்க வாங்க, இங்கே தள்ளி இல்லைங்க. கிக்கு மேலே கொண்டு வந்து இப்போ இதில் சைடில் வரணும். உனக்கு சும்மா இப்படி தான் செய்வேன், வேறு எதுவும் செய்ய எதுக்கும் பயப்படாத. ஓகே, ஒரு 10 கிக் ஸ்டார்ட். 3 4 8 9 10. சரி, இந்தா கைக்கு கொண்டா, அப்படியே குத்து, அப்படியே 1 2 3 4 5. ஓகே, அடுத்து வாங்க. அப்படியே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாங்க. சரி 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 சரி. நாங்கள் தான் இந்த மரங்களை நடவு செஞ்சு சாலை ஓரங்கள்லையும் இந்த மரங்களை வச்சு பொதுமக்கள் நன்மைக்காக வச்சுருக்கோம். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிழலுக்காக இளைப்பாடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த மரத்தின் கீழே தான் எல்லாரும் ஜனங்களும் நிற்பாங்க. 2 வீலரில் போகிறவங்க, கார் கூட இங்கே பார்க்கிங் பண்ணிக்கிட்டு இங்கே சாப்பிடுவாங்க. அது எங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க, நெடுவாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மரங்கள்லாம் வச்சு தண்ணி ஊற்றி
அதை வளர்த்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுங்களும் வளர்ந்து எல்லாருக்கும் மரம் நிழல் கொடுக்குது. ரொம்ப மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.